அப்படி அதே சிவத்தோட வந்தார். இப்படியே படுத்தோம்னு சொன்னா நம்ம அம்மா என்ன செய்வா? தொட்டில் தாங்காதுல. தொட்டில் கட்டினு சொன்னா தொட்டிலுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைய கூட தூங்க வச்சா தொட்டில் தாங்கும். நம்மவே படுத்தா தொட்டில் தாங்குமா? படுக்க முடியாதுல்ல. இந்த காலத்துல அதெல்லாம் நடக்கு. ரேஷன் கடை சேலையில தொண்டு கட்டிட்டு அந்த அம்மா பிள்ளைய தூங்க போட மாட்டா, அவளும் சேர்ந்து தொட்டில படுத்து வரப்போம். காலத்துல நடக்கு. போட்டு கேட்டா சொல்லுவா, பிள்ளை கிட்ட நான் படுத்தா தான் பிள்ளை உரங்கன்னு சொல்லுவோம். பிள்ளை ஒரு பக்கம் தூங்கும், கொரட்டை போட்டு குப்பர் நினைச்சு வரணும். கேட்டா தொட்டில பிள்ளைக்கு. இந்த காலத்துல இப்படி கொடுமை நடக்கத்தானே செய்யுது. புருஷகர்ல வேற எதுக்கு தாலி கட்டி வச்சிருக்க ஆட்டி பாக்கிறதுக்கு அவரு எல்லாம் செஞ்சுத்தானே ஆக இல்லன்னு சொன்னா சோறு கொடுக்க மாட்டான். அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நிற்பான். அதனால ஒரு மண்டை மண்டை ஆட்டிட்டு எல்லாம் செஞ்சதான் வேற வழியே கிடையாது. அதே போலவே சித்தார்த்த மாடசாமி வந்து எங்க அம்மா வீட்டையோட நிற்காரு. இதோட படுக்க முடியுமா? தொட்டில்ல சொருவத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி வலையாக இருந்தவர் தான் மதுரை போல வடிவம் கொண்டார். கோபுரமாக இருந்தவர் தான் குழந்தை போல வடிவம் கொண்ட தத்துக்களை எங்கிய சித்தார்த்த மாடசாமி தூக்கி கொண்டிருக்கிறார். தொட்டில சுத்தி பெண தேசி அதான் அலங்காரம் பண்ணுவாங்களா? சுத்தி தொங்க போட்டிருக்காரு.
அப்ப தொட்டி சரி சித்தார்த்த மாடசாமி சுத்தி தலைமாட்டில ஒரு கொட்டனை வச்சிருக்காரு. ஓ தலைமாட்டிலே கொட்டனை வச்சிருக்காரு. ஏன்னா வந்து கொண்ட கொட்டனை இருக்குல்ல, ஓ கட்டி வச்சிருக்காரு. கட்டி கட்டியா நிறைய எடுத்து வச்சிருக்காரு. சரி அத ஒரு கட்டி தின்னாலும் போதும். ஆமா அப்படி இருக்கும். சரி அதனால சித்தார்த்த மாடசாமி ஆமா ஒரு கொட்டனத்தை கட்டினாலும் தலைமாட்டில வச்சு வளர்க்கிறார். சரி நல்லா தூக்கம் அந்த மணிக்கொடல் எல்லாத்தையும் எடுத்து அப்படி மாலையா தொங்க போட்டிருக்காரு. மாயா போட்டாருமா தொங்க சுத்தி போட்டாரு கை. அப்ப சித்தார்த்த மாடசாமி வந்து நினைக்கிறார். சரி நம்ம மையான போனது மாட்ட வனத்தை தின்னத போனதை சுத்த வனத்தை தின்பதெல்லாம் தயாகப்பட்ட பார்வதிக்கு தெரியணும். தந்த மகிமை நம்ம சாப்பிட்ட மகிமை எல்லாருக்கும் தெரியணும். தெரியணும்ல தெரியட்டுமே. அப்படி என்று சொல்ல சித்தார்த்த மாடசாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் மாடசாமி மாளிக தொட்டதே செஞ்ச மகிமையெல்லாம் தெரியணும்னு சொன்னா நம்ம அம்மாவை எப்படி அழைக்கிறது, அப்பாவை எப்படி வைப்பது தெரியணுமே. எப்படி வருவா அவதான் பிள்ளை கண்டோடனே புருஷனை பார்க்க போயிட்டாரு. என்ன செய்யலாம்? பகிர்வு சிக்க பிள்ளை போல குரலோசை போட வேண்டும் என்று சொல்லி சித்தார்த்த மாடசாமி குவா நல்ல குவா என்று குரலோசை கொண்டார். தாய் பாசம் இழுத்தது தெரியுமா? தெரியுமில்ல? அதான் தாய் பாசம் ஒரு சும்மா சொல்லியிருக்காங்க. இதே ஒரு பிள்ளை தொட்டில கிடந்து வளர்ந்து செய்யா ஐயா வீட்டுல இருந்து டிவி தான் பார்ப்பாரு. ஆனா பிள்ளை யாருன்னு பார்க்க மாட்டாரு. பிள்ளை அது பாட்டு ஒரு பாட்டு சவுண்ட கூட்டி வச்சு டிவி பார்ப்பாரு. நம்ம 2 தெருவுக்கு தள்ளி வீடு சுத்ததான் வச்சுக்கிடுங்க. பிள்ளை சட்டை கடனை தட்டை போட்டு ஒரியாருவா. இந்த அங்கமாவனே அழுதானே பிள்ளை எவ்வளவு நேரம் அழுச்சு பாய்ப்பைய அது எப்படி அவ்வளவு சொகுசு கட்ட பாரு. அது தூக்கி சமக்கிறது பிரச்சனை இல்ல, சொகுசு கண்டுட்டு வச்சுக்கிடுங்க. வேற கீழே ஒரு சொட்டி இறக்க முடியாது. அதுக்கு பிறகுதான் தெரியும். பாசத்துல தலை பிள்ளை பையனா பிறகுதுன்னு சொன்னா எங்க வீட்டுல தான் இருந்தா. எங்க வீட்டுல நாங்க 3 பொட்டை பிள்ளைய. அதனால எங்க அக்காளுக்கு மூத்த பையன் தலை பிள்ளை பிறந்தது உடனே எங்களுக்கு சந்தோஷத்தை பத்தியான அப்பேற்பட்ட சந்தோஷம். அவனை கீழே விடல, தூக்கி 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 சமந்தோம்.
சொன்னோம். சரி. இப்போ ஒரு இன்னும் தூக்கி தான் நமக்கு சொல்லுதான். இன்னும் சொல்ல சொன்னா இப்போ ஒரே சமாதி தான் நடக்குது. இப்போ 5 வயசு ஆகுது தூக்கி செவக்க முடியுமா? முடியுமா? எவ்வளவு நேரம் தூக்கிடுறீங்க? அப்போ நம்ம தூக்கி செவக்கிறது இன்னைக்கு நல்லா இருக்கும். சரி. நாளைக்கு நமக்கு தான் வந்து பிடிக்கும். வேலைக்கு கிளம்பி இருக்கும்போது காலை கட்டிட்டு நினைச்சாங்க, நான் வருவேன். அழுவாமல ஆமா, நான் வருவேன். வீட்டுக்கு அவசரம் வருவேன், காலை கட்டிட்டு நிற்பான். நிப்பாமல்ல. சரி. அதனால என்ன? சித்தார்த்த மனசுவாமி மனதுக்குள்ளே நினைக்கிறார். என்ன நினைக்காது? செஞ்ச மகிமை தெரியணும்னா என்ன? அம்மாவுக்கு நம்ம அழுவ சத்தம் போட்டா அம்மா ஓடி வருவா. ஓ, நம்ம அடுத்த வரும்போது சத்தம் கொடுக்கணும்னு சொன்னா அம்மா வருவா. வருவா. சரி. அப்படின்னு சொல்லி சித்தார்த்த மனசுவாமி என்ன? வயிறு வசித்த குழந்தை போல குரலோசிப்படுகிறார். ஒரு ரோசி போட்டுருந்தாரு. மேற்பட்ட பார்வதா தேவியானவள் சரி. அம்மா என் மகன் மாணிக்க தொட்டில இருந்து அழுதானே. ஐயையோ, என் பிள்ளை செல்ல பிள்ளை கடவுளி தப்பம் கடவுளி சிங்கம் அழுதே. தவமிருந்த பெத்த பிள்ளைய எனக்கு சித்தாந்து மனுஷாமி அழுதாரு. அப்படின்னு சொல்லி ஓட்டோட்டமா ஓடி வாரா. ஐயா, ஐயா. வந்து பார்த்த உடனே என்னாச்சு? பக்கத்துல வர 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 நான் வாழ தாங்க முடியாது. வாழ இருக்க முடியாதுல்ல. எப்படி அடிக்கி? பிணவாடன்னு சும்மா சொல்லி வச்சிருக்காங்க. பிள்ளைக்கு நீங்கெல்லாம் பிணவாழ இருக்க கண்ணு. அப்படி ஆதிபர சக்தியானவா ஆமாதாயி. ஆண்டவன் சிவபெருமானிடத்துல எப்படி சொல்கிறான் தெரியுமா? என்னமா சொல்ற? ஆண்டவனே சொன்னா 8 ஊருக்கு மயிலுக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என் தாயா
தயாகப்பட்ட பகவதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானத்தை சொல்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, பிச்சுப்போ மேனியெல்லாம் பிணவாட அழைக்குதையா. இந்த மதுரைப்பூ வாசலில மல்லிகைப்பூ மேனியெல்லாம் மாமீஷ வாட அழைக்குதையா. இவன் எங்க போயிருக்கான்? மாண்ட பிணங்களை எல்லாம் திட்டிருக்கான். சுடுகாடு போயிருக்கான். சுட்ட பிறந்தீங்களம்மா. ஆண்டவா, நம்முடைய பிள்ளை வளர்த்ததானே கேட்டேன் பகவானே. அப்படி என்று சொல்லையா. அதிபர சக்தியனவா ஆண்டவன் சிவபெருமானத்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவனே அதிபர சக்தியா ஈஸ்வரனே இறையோ முதலை வரும் கேட்டதே முதலை வரும் கேட்டதே மாமி சக்தியே தரலாம். சுடுகாடு போவானே சுட்ட பெணத்தை
சொல்லி பாடலையா சரி அப்படின்னு ஒண்ணு சொன்னோம்ல சொல்லி அப்ப என்ன சொன்னேன் எனக்கு பிள்ளை வரை கிடைச்சாங்கட்டும் போதும்னு சொன்னேன் அப்படியே சொல்லி அதாவது அதாவது தத்தா இந்த காலத்து பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கோயில் கோயிலா அலைவாங்க ஆஸ்பத்திரியா அலைவாங்க அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வெத்தெடுக்க வச்சுக்கிடுங்க அந்த பிள்ளைய சொல்லுவா ஏல உன்னைய பெற்றதுக்கு ஒரு கருங்கல்ல வித்துருக்காங்க எங்க அப்பனை போய் திருடிக்கிட்டுலாம் வரேன் திருடிக்கிட்டு வாரிய அப்படின்னு ஏசுவா அப்ப பிள்ளை பிறந்தாலும் கஷ்டம் பிள்ளை பிறக்காம இருந்தாலும் கஷ்டம் அப்ப என்ன செய்ய எப்படினாலும் பேச வேண்டியவாங்க வாழ்ந்தாரு பேசும் தாழ்ந்தாரு பேசும் சரி சரி அப்படி தயாரப்பட்ட பாகலா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானத்துல முத்து முத்தா கண்ணீரை வடிக்கா சரி கடைக்குட்டி மகன் கடைக்குட்டி சின்ன மகன் மூத்த மகன் தான் எனக்கு உதவாம போயிட்டான் மூத்த பிள்ளை வேலைன்னா கடற்கரை இடமெல்லாம் போய் தாயப்பட குழந்தை வெள்ளம் சொல்லிட்டு உட்காந்துட்டான் சரி ரெண்டாவது மகனால என் கூட இருப்பான்னு நினைச்சேன் ஒரு நாள் என் கூட குடும்பம் குட்டியமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா இவனும் வள்ளிய தேவாலய கட்டிக்கிட்டு போயிட்டான் அவரும் போயிட்டான் சரி கடைக்குட்டி பிள்ளைய செல்லமாக தவமிருந்த பெத்த பிள்ளை சரி என் கூட இருப்பான்னு நினைச்சேனே நினைச்சாலும் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்படிதானே கேட்டேன் சிவபெருமானே மூணாவது பிள்ளை என் கூட இருப்பான்னு நினைச்ச ஆசையோடு இருந்தேன் ஆனா நீங்க சரி நான் பிள்ளை வர கேட்டதுக்கு நீங்க பிணத்திட்டு இருந்திருக்கீங்க மதுரை கேட்ட வரைக்கும் ஆமிஷம் கொடுத்தீங்க இந்த பிள்ளை வச்சு நான் என்ன செய்ய இந்த பிள்ளை கைலாசம் தெரியுமா ஆகாது எனக்கு இது கைலாசத்துல பிள்ளை வேண்டாம் கைலாசம் என்பது சைவம் அசைவத்தை கலந்துறாங்க மாயாண்டி ஆமா சரி அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சித்தார்த்த மானசுவாமி அழைத்தார் அழைத்தார் நான் மானசுவாமி என்னப்பா நீ எங்க போனப்பா நான் ஒருத்தரும் போகலையே ஐயா என்னப்பா அப்பா கிட்ட போய் சொல்லாத நீ எங்க போன நான் ஒருத்தரும் போகலப்பா அழுத விட்டுருவேன் நினைச்சியோ எப்படி சும்மா என்ன ஒருத்தரும் போகல எப்பா என்னப்பா நீ எங்க போயிருக்க நீ சொல்லு எப்ப நான் உங்களை சொல்லி ஆசைப்பட்டியா சுடுகாடு போனியா எப்பா என்ன நான் ஒருத்தர் மட்டும் மெதுவா சொல்லட்டுமாப்பா சொல்லு சொல்லு இவங்கெல்லாம் கைலாசத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன நினைப்பாங்க எப்பா சரி சொல்லப்பா தெரியுமா எங்க போன ஆமா எனக்கு பாக்குறது தொழில போட்டுருந்தா சரி நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் சரி எனக்கு வயிற்று பசி அதிகமாயிட்டு சரிப்பா அப்படி வயிற்று பசியோட இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது என்ன சத்தம் கண்டுப்பா தலையில மாட்டப்பட வேறு ஓடியா ஓடியான்னு கேட்டு சுதாக்கிற சுத்தமட வேறு வான்னு கேட்டது சரி அப்புறம் யார் நம்ம சத்தம் கொடுத்து கொடுக்குதா அப்படின்னு பார்த்தேன் பாத்தியா அந்த நேரத்துல ஏசியம்மாவை நான் அழைச்சதா வேஷம் அடிச்சாளா அழைச்சா சரி நான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம மயானத்தை விட்டு மயானம் போனோம்னா அம்மா அப்பா ஏசுவாங்க சரி அன்னை காலத்தில் என்ன நினைப்பாரு நம்ம அண்ணன் முருகன் என்ன நினைப்பாரு சரி இப்படி யோசிச்சேன் ஆனாலே வயிறு கேட்கறேன் வயிறுக்கு கேட்கும் மனசு ஒரு பக்கத்துல போகண்டாங்க அதாவது சாப்பாடு ருசியாவே சமைச்சு வச்சாலும் வயிற்றுல போகவே செய்யாது சரி நாம டேஸ்ட் கேட்கும் சரி அந்த டேஸ்ட் நல்லா இருக்குமே சரி இப்படி வச்சிருந்தா நல்லா இருக்குமே யோசனை ஓடும் சரி ஏது தீராத வயிறு பசி இருக்க நேரம் சரி பழைய கஞ்சி அள்ளி கொடுத்தாலும் லவுக்கு அள்ளி அள்ளி விட்டு போடுவான் அதுதான் சாயங்கால 3 மணிக்கு மேலே சோதனை போய் மாப்பிள்ளை கொடுப்பாங்க சுமாரான குழம்பு ஒன்றும் சொல்லாம சாப்பிடுவேன் சரி அது மாதிரி அம்மா என்ன பேச்சமா கொடுக்க பத்தியா சரிப்பா உடனே நான் பார்த்தேன் நான் மனசுல போகக்கூடாது நினைச்சேன் கட்டுப்பாடாக இருந்தேன் சரி தங்கம் வயிறு கேட்கல உடனே பார்த்தேன் சரி ஓக்கரமா வடிவம் எடுத்தேன் சரண குணால மாட்டேன் சரி ஏன் மயானத்துக்கு போனேன் அப்படியாப்பா அங்க பேச்சு